வணக்கம் நண்பர்களே. கடந்த 4 ஆண்டுக்கும் மேல நான் யூடியூப்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா கடந்த ஒரு சில நாட்களா நிறைய பேர் என்னை சுத்தி இருக்கவங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்கள் எல்லாருமே கால் பண்றாங்க. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, போர் நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்விகள் பயங்கரமா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அரசாங்கம் ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. எல்லா மாநிலங்களுக்கும் ஹோம் மினிஸ்ட்ரி தரப்புல வெளியிட்டு இருந்தாங்க. நான் நேத்தே இதை சொன்னேன். குறிப்பா பொதுமக்கள் அவேர்னஸோட இந்த சைரன் கேட்ட உடனே என்ன பண்ணணும்ன்ற ஒரு சின்ன மார்க் டீல் கண்டக்ட் பண்ண போறாங்க. சோ இது 1971 போருக்கு பிறகு முதல் முறையா இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. சோ கண்டிப்பா இது கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்க போது. இந்தியா பாகிஸ்தான் விஷயங்கள்ல இதுக்கப்புறம் திருப்பியும் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சாப்டர் க்ளோஸ் பண்ற வேலைகளை ஏதோ செய்யறாங்க, ஏதோ ஒரு விஷயங்கள்ல செய்யறாங்க அப்படின்றதா நமக்கு தெரியுது. சோ இன்னைக்கு உங்களுக்கு மிக முக்கியமான அப்டேட்ஸ் நான் வச்சிருக்கேன் சொல்றதுக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால பேனிக்கோ இல்லையோ, ஆனா பாகிஸ்தான்ல பயங்கரமான பேனிக்ல மக்கள் இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல எல்லா வங்கிகளும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான்ல கூட்டம் நிரம்பி வழிதான். எல்லாரும் காசை எடுக்கிறாங்களா, ஐயோ பேங்க் இருக்குமோ இருக்காதோ தெரியல, எல்லா காசையும் எடுறான்னு எல்லா மக்களும் காசை ஒருத்தரும் ₹1 கூட வைக்காத அளவுக்கு எல்லா காசையும் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு சில குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க அந்த பேங்க். இது மட்டும் இல்ல, இந்த உடனே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இன்ட்ரெஸ்ட் சதவீதங்களை அதிகரிக்கிறோம், யாரும் பேங்க்ல இருந்து காசு எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அறிவிச்சிருக்காங்க. பேனிக்கா மக்கள் வித்ரா பண்றாங்க அப்படின்ற ஒரு காரணங்களால. சோ இதனால இப்ப அவங்க ஒரு சில கட்டுப்பாடுகள் போட்டு பேங்க்ல இருந்து காசு எடுக்காத மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பகுதிகளில் அப்படின்ற செய்தியும் வந்துகிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா ரொம்ப மிகப்பெரிய லெவல்ல முக்கியமான முடிவுகள் எடுக்க போறது பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப பாகிஸ்தான்ல ஃபிளட் அலர்ட் விட்டுருக்காங்க அரசாங்கம். இதுக்கான காரணம் என்னன்னா, திடீர்னு இந்தியா ஹை வால்யூம்ல வாட்டர்ஸை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ற காரணங்கள் சொல்லிருக்காங்க. சோ இதனால ஷெனாப் இன்ஃப்ளோனால ஏற்பட்டிருக்கு, ஷெனாப் ரிவர் இன்ஃப்ளோல ஏற்பட்டிருக்கனால சோ அங்க இருக்கிற கிராப்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாகிஸ்தானோட இண்டஸ் ரிவர் சிஸ்டம் அத்தாரிட்டி இந்த அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, பாகிஸ்தான் நேஷனல் அசம்பிளில ஆன்டி இந்திய ரெசல்யூஷனை அறிவிச்சிருக்காங்க. அதாவது தண்ணியை நிறுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனே பாஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. சோ இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப பிரதமர் மோடி அவர்கள் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் ஜம்மு காஷ்மீர்ல கிட்டத்தட்ட 5 இடத்துல டேம் கட்டுறதுக்கான மற்ற வேலைகளை செய்யணும்ன்றதுக்கான ஒரு கிரீன் சிக்னல் 4த்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. சோ வாட்டர் இப்போதைக்கு பிளாக் பண்ற இண்டஸ்ட்ரியல் பிளாக் பண்ற வாட்டர்ஸ் அது அதிகமாச்சுன்னா எப்படி நம்ம திறந்து தானே விட போறோம் அப்படி இப்படின்ற விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இல்ல அதை ராஜஸ்தானுக்கும் டெல்லிக்கும் ஹரியானாவுக்கும் ஜம்மு காஷ்மீர்ல இருக்க மற்ற இடங்களுக்கும் அதை டைவர்ட் பண்றதுக்கான வேலைகளை செய்யறாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. சோ கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா நமக்கு தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்க, ஏர் பிரான்ஸ் லுஃப்தான்சா நேத்தி பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸை நாங்க பயன்படுத்த போறதுல அறிவிப்பு விட்டுருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து ஏர் பிரான்ஸ், லுஃப்தான்சா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ், எத்தியாடு, ஒமன் ஏர் இவங்க எல்லாருமே பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸை நாங்க பயன்படுத்த போறது இல்லை அப்படின்ற அறிவிப்புகளை விட்டுருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்க, பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல என்ன ஒரு அறிக்கை வருது அப்படி பாத்தீங்கன்னா, அதாவது எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு, அந்த ரிப்போர்ட்ஸ் அடிப்படையில எந்த நேரமும் எல்ஓசில இந்தியா ஸ்ட்ரைக் பண்ண தொடங்கும் அப்படின்ற ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. வெளிப்படையா பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு. அதுக்கு நாங்க தக்க பதிலடி கொடுப்போம் இந்தியாவுக்கு அப்படின்ற ஒரு கருத்துக்களும் சொல்றாரு. சோ இது ஒரு பக்கம் இருக்க, யுஎன் செக்ரட்டரி ஜெனரல் இருக்காரு பாருங்க, ஆண்டனியோ குட்டரஸ். சோ இவர் இந்தியா பாகிஸ்தான் மிலிட்டரி கான்ஃபரன்ட்டை அவாய்ட் பண்றது நல்லது, சோ பேச்சுவார்த்தைகளை உட்காருங்க
அப்படின்னு சொல்லியிருக்காரு. டென்ஷன்ஸ்லயே இவர் இப்படி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த பதட்டங்கள், இதுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க பதட்டங்களுக்கெல்லாம் வந்து வாயை திறக்காம இப்ப திடீர்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்தியா என்ன பண்ண போறான்னு யாருக்கும் தெரியாது. இது போரா இல்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இல்ல எந்த விஷயங்கள் மேற்கொள்ள போறாங்கன்றதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப வந்து யுஎன்எஸ்சில வந்து பயங்கரமான ஒரு எம்பார்ஸ்மெண்ட் வந்து பாகிஸ்தானோட டிப்ளமேட் சந்திச்சிருக்காரு. அவங்களோட பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சந்திச்சிருக்காரு. சோ அதுல வந்து க்ளோஸ் டோர்ல அவர் இந்த ஃபால்ஸ் பிளாக், பொய்யான பிரச்சாரங்கள் பண்றாங்கன்ற ஒரு ஃபால்ஸ் பிளாக வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. க்ளோஸ் டோர்ல நிறைய ஆர்கியூமெண்ட் அந்த செஷனை தொடர்ந்து நடந்தது சொல்றாங்க. லக்ஷரி தொய்பா இருக்கா இல்லையா, அது வந்து இன்வால்வ் ஆயிருக்கா இல்லையா, இத பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்ற ஒரு எதிர்கேள்விகளே அவரை நோக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. சோ இவ்வளவு டென்ஷன்ஸ் மத்தியில பாகிஸ்தான் இப்ப வேற வழி இல்லாம அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை 18% அதிகரிச்சிருக்காங்க. 2.5 ட்ரில்லியனுக்கா அவங்க நெக்ஸ்ட் பட்ஜெட் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. பாகிஸ்தான் ருபீஸ்ல, நீங்க டாலர்ஸ் எடுத்துக்க வேண்டாம், 2.5 ட்ரில்லியன் பாகிஸ்தான் ருபீஸ்ல வந்து அடுத்த பட்ஜெட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 18% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு மேஜரான ஒரு எம்பார்ஸ்மெண்ட் பாகிஸ்தானுக்கு டிப்ளமேட்டிக்கா ஏற்பட்டிருக்கு. அதாவது பிரதமர் மோடி அவர்களுக்கு நேத்தி ரஷ்யாவோட அதிபர் புட்டின் அவர்கள் பேசினாரு சொன்னோம். சோ இன்னைக்கு வந்து கட்டாரோட தலைவர், அதாவது அமீர் அல் தானி வந்து கால் பண்ணி பேசியிருக்காரு. அவரே கால் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபுல் சப்போர்ட் இன் இந்தியாஸ் ஃபைட் அகேன்ஸ்ட் டெரரிசம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. சோ யாரா இருந்தாலும் நீங்க ஜஸ்டிஸ் அவங்க கொண்டு வரணும், யாரா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி, இந்த தாக்குதல் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்கிறதா இப்ப இந்தியாவோட எம்இ ஸ்போக் பர்சன் அறிவிச்சிருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப ஒரு முக்கியமான ஒரு ஏர் நோட்டிபிகேஷன் வந்து இந்தியா வெளியிட்டு இருக்காங்க. சோ லார்ஜர் ஏர் எக்ஸசைஸ் வந்து நடக்க போகுது, பாகிஸ்தான் பார்டர் ஒத்தி சதர்ன் செக்டார்ல வந்து நடக்க போகுது அப்படின்ற அறிவிப்புகளை விட்டுருக்காங்க. சோ இது கண்டிப்பா 2 நாட்கள் இது நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், எக்ஸசைஸை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க, ஷார்டேஜ் அவங்களோட அம்யூனிஷன்ல இருக்கு அப்படின்ற ஒரு காரணங்கள்னால. சோ இப்ப அதை தொடர்ந்து இந்தியா இன்னைக்கு லார்ஜர் எக்ஸசைஸ் பண்றத கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. இது மட்டும் இல்ல, ஜப்பானோட முக்கியமான டிப்ளமேட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. சோ ஜெய்சங்கர் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. ராஜ்நாத் சிங் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டரை சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த அட்டாக்ல நடந்ததுக்கான கண்டனங்களும், அதே மாதிரி இந்தியாவுக்கு இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான விஷயங்களுக்கு முழு ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க ஜப்பான் தரப்புல. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்மளோட PA-8 விமானம், இந்த நம்மளோட இன்டெலிஜென்ஸ் விமானம் வந்து நாங்க எப்படி ட்ராக் பண்ணோம் பாத்தீங்களா அப்படின்னு இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய லெவல்ல மார்த்தட்டிக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த P-8I விமானம் வந்து பாகிஸ்தான் நேவி நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல இது டிராவல் பண்ணிருக்கோம். சோ இது வந்து எவ்வளவு இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல பேசியிருக்கோம். சோ இது இன்டெலிஜென்ஸ் கேதரிங் துல்லியமா பாகிஸ்தானோட நேவியோட நடமாட்டங்களை வந்து ஈஸியா இது கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துரும் நம்ம கிட்ட. சோ இந்த விமானம் ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இவ்வளோ ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்க விமானத்தை நாங்க பாத்தீங்களா இன்டர்செப்ட் பண்ணி, அதாவது அது எங்களோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க அப்படியே அதை ஒட்டியே அதே ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ணி எங்களோட பவரை காமிச்ச பத்தியான்னு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப இது எந்த மாதிரி பயன்படும், எப்படி இது நமக்கு உதவ போகுது, இதுல இருக்க அந்த குட்டியா ஒரு கேமரா மாதிரி இருக்கும் கீழே. சோ அதுதான் வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர் சொல்றாங்க. சோ அது ஃபுல் ரெக்கார்டிங்ஸ், ஃபுல் டீடைல்ஸும் அப்படியே கிளியரா கொடுத்துரும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, எவ்வளவு தூரம் வந்து அது எவ்வளவு ஒட்டின மாதிரி போயிருக்கு அப்படின்ற வீடியோ எல்லாம் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் நம்ம பிளைட், கமர்ஷியல் பிளைட்டை ட்ராக் பண்ற ரேடார்ல தான் வந்து பாகிஸ்தான் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்தியா எவ்வளவு பரவாயில்லன்னு நெட்டிசன்ஸுக்கு இடையே ஒரு கடும் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு எக்ஸ் வலைதளங்கள்ல. சோ இது வந்து இப்போதைக்கு இந்தியா ப்ரிப்பேர்ட்னஸ்ல இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த ப்ரிப்பேர்ட்னஸ் எப்படி இருக்க போகுது,
எப்படி அவங்க செயல்படுத்த போறாங்க, கண்டினியூ ஆக போகுது. ஸோ எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து மக்களையும் வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாக் ட்ரில் மூலமா. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா எச்சரிக்கையோட மக்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா தான் எனக்கு படுது. ஸோ இதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமா சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் இல்லை நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் எந்த ஒரு தயக்கம் இல்லாம தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லை டைரக்டா எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.